எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போகிற டாபிக் வந்து மேனேஜருக்கும் லீடருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தொழிற்சாலைகளில். ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம இந்நேரத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய பல தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தினந்தோறும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். பல தொழிலாளர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய வீட்டுக்கு கூட போய் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை தினம் தினம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த அந்த குவாலிட்டி இல்லாதனால தான் இந்த பிரச்சனை அவங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர்ஸ் கிட்ட. முக்கியமான விஷயம் பேசக்கூடிய திறமை. எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே குடும்பம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கம்பெனி விட்டு வெளியே வரும்போது திரும்ப உள்ளே போகும்போது சில பிரச்சனைகள் அவங்கள அஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு லீடராக இருக்கிறவர் ஈஸியாக சென்ஸ் பண்ணிவிடுவாருங்க தன்னோட எம்ப்ளாயிஸ், தன்னோட மெம்பர் செட் பண்ணிவிட்டு, என்னப்பா இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாரு. கேட்டுட்டு தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய அனுபவத்தினுடைய வார்த்தைகளால் அவரை உற்சாகப்படுத்துவார். உற்சாகத்தின் மிகுதியில் அந்த நபர் அந்த ஒரு ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோடு வெளியே வருவார். வேற மேனேஜர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவருக்கு முதல்ல எப்படி ஆட்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பேசணுன்னே தெரியாது. நான் மோட்டிவேட் பண்ணுறேன்ட்டு ஒரு ரூம்குள்ளே யாராவது கூப்பிட்டு போவார். அவன் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முன்னாடி போனார் இல்லையா, அதை விட மோசமான கண்டிஷனில் வெளியே வருவார். இவர் மோட்டிவேஷனுங்கிற பேரில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷனே பண்ணியிருப்பார்.